சில நேரங்கள் ஆண்டவர் நம்மளுக்கு திருந்துறதுக்காக சில வார்த்தைகளை கொடுப்பாரு, நாம திருந்துறதுக்காக சில எச்சரிக்கைகளை நமக்கு வைத்திருப்பாரு. ஆண்டவரத்துல சொல்லுங்க, ஆண்டவரே இந்த சந்தர்ப்பத்துல இப்பொழுதே ஆண்டவரே அப்பா என்னிடத்துல இருக்கிற குறைகளை நீர் எனக்கு காட்டும் பொழுது நான் ஒப்புக்கொள்கிறேன், அதை விட்டு விடுகிறேன் என்று சொல்லுகிறேன். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார், கர்த்தர் சமீபமா இருக்கிறார். நாள் இது நாம தெரிந்து கொள்ளவில்லை, ஆண்டவர் தெரிந்து கொண்டு ஒரு நாளை நமக்கு நியமித்து கொடுத்து அந்த நாளிலே நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். This is a principle laid down by God. ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவருக்காக வாழ்றேன் என்று வாயிலே சொல்வதனாலே வராது, வாழ்ந்து காட்ட வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும். அநேகர் வாழ்ந்து காட்டினார்கள், அவர்கள் மரணத்திலும் ஜெயத்தை பெற்றுக் கொண்டார்கள். சோ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான் நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். ஆமென், ஹல்லேலூயா. கடந்த வாரத்தின் தொடர்ச்சியாக நம்ம பார்த்தாலும் கூட ஆவியானவர் நமக்கு இடைப்பட்டு ஒவ்வொரு வாரமும் புதிய சத்தியங்களை நமக்கு தருகிறார். திருப்பிக் கொள்ளுங்கள், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1 Kings 18:11 வாசிக்கலாம். இப்போதும் நீ போய் உன் ஆண்டவனுக்கு இதோ எலியா வந்திருக்கிறேன் என்று சொல் என்று நீ சொல்லுகிறீரே, நான் உம்மை விட்டு. அப்போ இந்த எலியா என்ற ஒரு தேவ மனுஷனை குறித்து இங்க நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அவரை குறித்து படிக்க வேண்டும் என்றால் you have to have a Bible study separately for 3 to 4 months. அவ்வளவு ஒரு ஆழமான கேரக்டர் இந்த எலியா என்ற ஒரு கேரக்டர். தேவனுக்காக ஒரு ராடிக்கல் பர்சன். வாயிலே நிறைய பேர் ராடிக்கலா பேசுவாங்க, நிறைய பேர். ஏனென்றால் சபையிலே பவர்ஃபுல்லான வார்த்தைகளை கேட்டும் பாவத்தில் விழுகிறவர்கள் இருக்கிறார்கள். ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள் யாரு? யூதாஸ் தான். இயேசு கிறிஸ்துவை போல ஒருவர் பேச முடியுமா? இயேசுவை போல ஒருவரை நடத்த முடியுமா? Can anybody pastor like Jesus? அப்படிப்பட்ட போதனையை கேட்டவன், அப்படிப்பட்ட போதனையிலே கூடிய இருந்தவன் பாவத்திலே விழுந்து போகிறான். நீங்கள் தேவ சமூகத்திலே இருந்து, தேவாலயத்திலே இருந்து பரிசுத்தத்திற்கு தூரமாய் பாவத்திலே விழுந்து போக வாய்ப்பு இருக்கிற காலங்கள் இருக்கிறது. அதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்கிறதை மறுபடியும் ஆவியானவர் நமக்கும் உனக்கும் எச்சரிக்கிறது. நிற்கிறேன் என்றவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். நிற்கிறேன் என்று சொல்லிவிட்டாயா, விழாதபடிக்கு நீ எச்சரிக்கையா இருக்கணும், நான் எச்சரிக்கையா இருக்கணும். எந்த நேரத்தில் வேண்டாலும் இழுக்கப்படுவோம், எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் என்ன வரும்? எதிர்ப்புகள் வரலாம். There is no time or season. ஆனால் ஒன்று மாத்திரம் நான் சொல்லுகிறேன், இந்த எலியாவுக்கு இருக்கிற அபிஷேகம் இருக்கும் பொழுது ஆகாபா இருந்தாலும் பரவாயில்லை, எதிர்த்து நிற்க முடியும். ஆகாபுக்கு எதிர்த்து நிற்க அந்த ராஜ்யத்திலே ஒருவரும் இல்லை. Nobody was able to face Ahab. யாருமே அவனை எதிர்த்து நிற்க துணிவில்லை. அவன் இஸ்ரவேல் வம்சத்தில் வந்த ராஜா. எல்லோரும் அவனை எப்படி பார்த்தார்கள்? பயத்தோடு நடுக்கத்தோடு பார்த்தார்கள். அவன் சொல்றதுதான் முடிவு. ஆனால் அவன் எசபேல் என்கிறதான ஒரு அசுத்தத்திற்குள்ளே விழுந்து போனான். நீங்க யாரை பார்க்கிறீங்க? அவங்க பின்னாடி இருக்கிற சிலரை பார்த்துதான் நீங்கள் யார் என்று அவர்களை கணக்கு எடுக்க முடியும். அவர் ಹಿಂದೆ ಯಾರು ಇದ್ದಾರೆ? ஆகாபுன ಹಿಂದೆ ಇದ್ದವರು ಯಾರೋ? ஆகாபுனோ he started well. அவன் தொடங்கும் போது நன்றாய் தான். அவன் அப்படி இல்ல. ஆகாப் எப்படிப்பட்டவன் இல்ல? அவன் ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் போது ஓரளவுக்கு தகுதி உள்ளவனாய் தான் இருந்தான். நம்மளை ஆண்டவர் அழைக்கும் போது தம்முடைய தகுதியை வைத்து அழைத்திருக்கிறார். யாருடைய தகுதினால நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன்? என்னுடைய தகுதியா? யாருடைய தகுதினால நான் இந்த மைக்கை பிடித்திருக்கிறேன்? எனக்கு இருக்கிற ஞானத்தினாலா? எனக்கு இருக்கிற அறிவினாலா? இல்ல, அவருடைய ரத்தத்தினால வந்த தகுதியினாலே நாம் நீயும் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரு விசை கரங்களை தட்டி ஆண்டவரே, I thank you Lord, இந்த தகுதிக்காக என்னை உட்கார வைத்திருக்கிறீரே,
மேலான இடங்களிலே என்னை உட்கார வைத்திருக்கிறீர் ஆண்டவரே, அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். யாரும் இழுக்க முடியாது. என்னையும் உன்னையும் இழுத்து கொண்டது அவர். யாரும் இழுக்க முடியாதுங்க. யாரும் இழுக்க தேவையில்லை. அப்படி இழுக்கப்பட்டு வந்து வேஸ்ட் வர வேண்டும் என்றால் நானாக தானாக வர வேண்டும். அப்போ இந்த ஆகாப் நல்லதான் ஓடிக்கொண்டிருந்தான். ஆனால் பை அசோசியேஷன் எசபேல் என்கிறதான அவனுக்கு வந்த அவனுடைய லைஃப் பார்ட்னர் எசபேலுடைய அசோசியேஷன் அவனுக்கு வந்த பொழுது முதலாவதாக அவனை விட்டு தூரம் போனது என்ன தெரியுமா? அவனுக்கென்று கொடுக்கப்பட்ட அழைப்பு, அவனுக்கென்று கொடுக்கப்பட்ட அபிஷேகம். இன்னைக்கு நான் சீரியஸா சொல்லுகிறேன் தேவ வார்த்தை உனக்கும் எனக்கும். By association, be careful with whom you are associated. யாரோடு உனக்கு இணைப்பு, தொடர்பு, ஐக்கியம். ಯಾರ ಸಂಗಡ ನಮ್ಮ ಐಕ್ಯತೆ, ಅನ್ಯೋನ್ಯತೆ, ಯಾರ ಜೊತೆ ಬೆರೀತಾ ಇದ್ದೀವಿ. இன்னைக்கு ஆண்டவர் சிலரோடு என்னோடு உன்னோடு சொல்லுகிற ஒரு வார்த்தையை நம்ம கவனமாய், எங்க வேணா இருக்கலாங்க, ಆನಾ ಕಲಬರಿಕೆ ಆಗಬಾರ್ದು. ಎಲ್ಲಿ ಬೇಕಾದರೂ ಇರ್ಬೋದು, ಎಲ್ಲಿ ಬೇಕಾದರೂ ಬರ್ಬೋದು, ಹೋಗ್ಬೋದು, ಎಲ್ಲಿ ಬೇಕಾದರೂ ನೀನು ಇರ್ಬೋದು. ಆದರೆ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಕೂಡ ಕಲಬರಿಕೆಗೆ ಏನ್ ಮಾಡಬಾರ್ದು, ಅವಕಾಶ ಕೊಡಬಾರ್ದು. ಅವಕಾಶ ಯಾರು ಅವಕಾಶ ಕೊಟ್ಟದ್ದು? ಆಹಾಬನ ಅವಕಾಶ ಕೊಟ್ಟ. ಅವಕಾಶ ಕೊಡದೆ ಕಲಬರಿಕೆ ಬರುವುದಿಲ್ಲ. ಅವಕಾಶ ಕೊಡದಲ್ಲ ಅವರು ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮಾತಾಡೋದಿಲ್ಲ. ನೀನು ಅವಕಾಶ ಮಾಡಿ ಕೊಡದೆ ಅವರು ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಅವರು ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, ತುಂಬಾ ಸೀರಿಯಸ್ ಆದ ವಿಷಯವಿದು. ದೇವರನ್ನು ಹುಡುಕುವವರ ನಿನಗೂ ನನಗೂ ದೇವರು ಕೊಟ್ಟುವಂತ ಅಪ್ಪಣೆ. ಇಲ್ಲಿ ಈ ಆಹಾಬನು ಶುರು ಮಾಡಿದಾಗ ಸರಿಯಾಗೆ ಶುರು ಮಾಡ್ದ, ಬರುವಾಗ ಚೆನ್ನಾಗೇ ಇದ್ದ. ಆದ್ರೆ ಕಾಲಕ್ರಮೇಣ ಒಂದು ಸತಿ ಕೇಳಿದ್ರೆ ಇನ್ನೊಂದು ಸತಿ ಮತ್ತೆ ಹೇಳ್ತಾರೆ, ನೀನು ಕಿವಿ ಕೊಡುವ ವಿಷಯದಲ್ಲಿ ಎಚ್ಚರವಾಗಿರು. ಯಾರು ಕಿವಿ ಕೊಡ್ತೀವೋ ಅದರಲ್ಲಿ ಎಚ್ಚರವಾಗಿರ್ಬೇಕು. ನೋಡಿ, ಇವನ ಸಾಂಗತ್ಯ ಯಾವಾಗಲೂ ಜೊತೆಯಲ್ಲೇ ಇದ್ದಾನೆ. ಹಗಲಿರುಳು ಇಬ್ಬರು ಒಟ್ಟಿಗೆ ಪ್ರಯಾಣ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಊಟ ಮಾಡುವುದು ಎಲ್ಲ ಒಂದೇ ಜಾಗದಲ್ಲಿ ಇರುವಾಗ ಅವರ ಬಣ್ಣ ಇವ್ರ ಮೇಲೆ ಹಚ್ಕೊಳ್ಳುತ್ತೋ ಇಲ್ವೋ? ಈ ಬಣ್ಣ ಹೋಗುತ್ತೆ ನೋಡಿ. ಅಂತ ಬಟ್ಟೆಗಳನ್ನ ಒಟ್ಟಿಗೆ ಹಾಕಿದ್ರೆ ಅದು ಬಿಳಿ ವಸ್ತ್ರವೇ ಆಗಿರ್ಬೋದು, ಅದನ್ನ ಒಟ್ಟಿಗೆ ಹಾಕಿ ಒಗೆದಾಗ ಏನಾಗತ್ತೆ, ಅದ್ರ ಬಣ್ಣ ಇದ್ರ ಮೇಲೆ ಬಣ್ಣ ಹಚ್ಕೊಳ್ಳುತ್ತೆ, ಬಣ್ಣ ಏನಾಗತ್ತೆ, ಅಂಟ್ಕೊಳ್ಳುತ್ತೆ. ಅದೇ ರೀತಿ ಆಹಾಬನಿಗೆ ಎಸೆಬೇಲಿನ ಬಣ್ಣ ಹಚ್ಕೊಂತು. ಇವತ್ತು ನೀನು ನಾನು ಒಂದ್ ಸ್ವಲ್ಪ ನಿಂತ್ಕೊಂಡು, ಸ್ವಾಮಿ ಯಾವ ಬಣ್ಣ ನನಗೆ ಹಚ್ಕೊಂತಾ ಇದೆ, ಯಾವ ಬಣ್ಣ ನನ್ನ ಮೇಲೆ ಹಚ್ತಾ ಇದೆ ಅಂತ ಕೇಳಬೇಕಾಗಿದೆ. ನಾವು ನೋಡುವ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಬಣ್ಣ ಹಚ್ಕೊಳ್ಳುತ್ತೆ, ಕೇಳುವ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಬಣ್ಣ ಹಚ್ಕೊಳ್ಳುತ್ತೆ. ಬಣ್ಣ ಅಂದ್ರೆ ಇಲ್ಲಿ ಏನು, ನಾವು ಮಾಡುವ ನಿರ್ಧಾರಗಳಲ್ಲಿ ಅದು ಬದಲಾವಣೆಯನ್ನು ತರುತ್ತೆ. ಕೆಲವರಿಗೆ ಎಷ್ಟು ಕೇಳಿದ್ರು ಒಪ್ಪಿಸ್ಕೊಡುವ ಮನಸ್ಸಿರಲ್ಲ. ಅದು ಒಂದೇ ದಿವಸದಲ್ಲಿ ಬರೋ ಯಾವ ಒಂದು ಬದಲಾವಣೆ ಅಲ್ಲ, ಕಾಲಕ್ರಮೇಣ. ಎಲ್ಲರೂ ಹೇಳಿ ಕಾಲಕ್ರಮೇಣವಾಗಿ ಬರುವಂತಹ ಕಾರ್ಯಗಳು. ಇಲ್ಲಿ ಇವನನ್ನು ನೋಡುವಾಗ ಓದಿಯಮ್ಮ. இப்போதும் நீ போய் ஆண்டவனுக்கு இதோ எலியா வந்திருக்கிறான் என்று சொல் என்று நீ சொல்கிறீரோ? நான் உம்மை விட்டு போன உடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்திற்கு கொண்டு போவார். அப்பொழுது நான் ஆகாபிடத்திற்கு போய் அறிவித்த பின்பு. 7வது வசனத்தை வாசிங்க. உபதியா வழியில் போகும்போது எலியா அவனுக்கு எதிர்பட்டான். அவன் இவனை இன்னான் என்று. ஒபோதியா ஒரு நல்ல கேரக்டர். ஒபோதியா என்ன பண்றான், ஒரு 50 தீர்க்கதரிசிகளை யாருக்கு கண்ணுக்கு தெரியாம ஆகாபு கண்ணுக்கு தெரியாம மறைச்சு வைத்தவன். அவன் என்ன பண்றான், எலியாவை சந்திக்கும் போது அவனுக்கு ஒரு பயம் வந்து விடுகிறது. எலியா என்ன சொல்றான், எலியாவை யார் தேடிக்கொண்டிருக்கிறது? ஆகாப். ஏன் தேடுறான் தெரியுமா? அவன் என்ன பண்ணணும், கொல்லும்படியாக தேடுறான். இவன் கொலைக்காரனாவா இருந்தான்? இல்ல, சகவாசத்தினால வந்து விட்டது. சில பேருக்கு சகவாசத்தினால சில காரியங்கள் ஒட்டி கொள்கிறது. சகவாசத்தினாலே சில காரியங்கள் என்ன பண்ணுகிறது, சுபாவமாய் மாறிவிடுகிறது. சகவாசங்கள் சுபாவமாய் மாறிவிடும். தேவ பிள்ளையே, எச்சரிக்கையோடு தேவ பிள்ளைகளோடு நீ இணைந்திருக்க உன்னை ஒப்புக்கொடு. தேவ சமூகத்தில் இணைந்திருக்க ஒப்புக்கொடு. நிறைய அதுக்கு தான் நான் சொன்னேன், யூதாஸ்களை வெளியில தேட வேண்டாம். சில நேரங்களில் யூதாஸ்கள் எங்க இருக்கிறார்கள்? தேவ சபைக்குள்ள எங்க இருந்தான் யூதாஸ்? எங்க இருந்தான்? வெளியில இருந்தா தானே. வெளியில இருந்து வர்றது டிடெக்ட் பண்றது ஈஸி. வெளியில இருந்து வர்ற திருடனை டிடெக்ட் பண்றதுக்கு என்ன வச்சிருக்கலாம்? லாக்கர்ஸ் வச்சிருக்கலாம், டிடெக்டர்ஸ்.
அந்த மாதிரி லாக்ஸ் வச்சிருக்கலாம், சிஸ்டம் வச்சிருக்கலாம், கேட்ல இருந்தே என்ன பண்ணிடலாம், பிடிச்சிடலாம். ஆனால் உள்ள இருக்கிறவர்களை பிடிப்பது கடினமானது. ஒரு ரீசெண்டா ஒரு பிள்ளைய ஒரு ஆளு என்ன பண்ணியிருக்கிறான், அவங்க நெய்பர் அந்த பிள்ளைய கெடுத்து கொலை பண்ணிட்டான். ஆனா எல்லாரும் தேடுற மாதிரி அவன் என்ன பண்றான், அவங்க பேரண்ட்ஸ் கூட அவங்க எல்லாரும் கூட சேர்ந்து அவன் அதை விட அதிகமா அவன் ரொம்ப ரொம்ப அவனை பார்த்தா யாருமே போலீஸு கூட என்ன வரல, சந்தேகம் வராதபடிக்கு அவ்வளோ தூரமா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான். கூடியே அவனும் அழுது 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 தேடுறதுனால எல்லாருடைய கண்ணு எங்க போயிடுச்சு, அவன் விட்டு வேறெல்லாம் போயிடுச்சு. இந்த திசை திருப்பிட்டான் எல்லாரையும் ரொம்ப நாளைக்கு. more than an year it just continued like that. ஏன்னா இவன் என்ன பண்றான், யாருக்குமே இவன் மேல சந்தேகம் வரவே இல்லை. எவ்வளோ பணங்கள் நஷ்டம், எவ்வளோ காரியங்கள் நஷ்டம், அவ்வளோ காரியங்கள் ஆயிட்டு அவன் என்ன பண்ணான், கூடியே துஷ்மன் கிதர் பகல் மே. அப்போ ஆண்டவருக்கு துஷ்மன் கிதர் கிட்டியாதா ஆண்டவருக்கு தெரியாதா என்ன? ஆனாலும் தருணங்கள் கொடுக்கிறார். சில நேரங்கள் ஆண்டவர் என்ன செய்யறாரு, தருணங்களை கொடுக்கிறார். திருந்திக்கோ கமான், திருந்திக்கோ, உனக்கு இன்னும் நான் நேரம் கொடுக்குறேன், திருந்திக்கோப்பா, இன்னும் கொஞ்சம் நாட்களை கூட்டி தரேன், திருந்திக்கோ, இன்னும் கொஞ்சம் என்ன பண்றேன், இன்னும் கொஞ்சம் அன்பை பாசத்தை உன் மேல கொட்டுக்கிறேன், திருந்திடு. God keeps on. பட் ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு முடிவு வைத்திருக்கிறார், எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வைத்திருக்கிறார். ஆனால் திருந்துறதுக்கும் மறுபடியும் சேர்த்து கொள்வதற்கும் மறுபடியும் இணைந்து கொள்வதற்கும் கர்த்தர் நேரங்களை காலங்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் சில காரியங்களை குறித்து நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். இந்த யூதாஸ்கள் என்ன செய்வார்கள், இந்த ஆகாபுடைய காரியம் என்ன, எதை போய் அவன் சொன்னாலும் அவள் என்ன செய்வா, அப்படியே திருப்பிடுவா, அப்படியே வேற மாதிரி. சில பேர்கிட்ட எதனா ஒன்று சொல்லி பாருங்களேன், அவங்க அப்படியே திருச்சி மறைச்சி அதை வேற மாதிரி சொல்லிடுவாங்க. நீங்க சொன்ன போனதையே நீங்களே மறந்துடுவீங்க. நீங்க என்ன சொன்ன போனீங்க, ஆண்டவரே இதுதானே நான் சொல்ல வந்தேன், வந்து கூட நமக்கு என்ன ஆகாது, திருப்தியே இருக்காது. ஏன்னா நம்ம சொல்ல போனதே நான் யோசிக்கிறேன், இந்த ஆகாபு எத்தனையோ முறை சொல்ல பார்த்திருப்பான், ஆனால் சொல்ல முடியாமல் திரும்பி இருப்பான். எத்தனையோ முறை அவனுக்கும் தோணி இருக்காதா, அவன் அந்த யூத ராஜ்யத்தில் வந்தவன் அல்லவா, தேவன் அல்லவா அவனை ராஜாவாக நியமித்தார். அப்படி இருக்கும்போது எத்தனையோ முறை அவன் சொல்ல பிரயாசப்பட்டிருப்பான். ஆனால் என்ன இருக்கும், எவ்ரி டைம் ஜெசபேல் ஸ்பிரிட் வில் எவ்ரி டைம் அது என்ன பண்ணும், அப்படியே தடுத்து விடும். எசபேலுடைய ஆவி எப்படிப்பட்ட ஆவி தெரியுமா, எவ்வளோ நல்லது நீ சொல்லி கொண்டு போய் கொடுத்தாலும் அதை வேற மாதிரியாக, இல்லை அவங்க அப்படி இல்லை அப்படின்று சொன்னாலும், இல்லை உனக்கு தெரியாது, அன்னைக்கு ஒரு நாள் இன்னைக்கு ஒரு நாள் அவங்கள அங்கு பார்த்தேன், கர்த்தர் அவங்கள மாற்றி பல நாட்கள் ஆயிட்டு இருக்கோம், நீ அதே நினைப்பில் இருப்ப. அதுதான் ஜெசபேல் மறுபடியும் பழைய காரியங்களை வைத்து அவர்களை மட்டம் அடிப்பான். இதுதான் ஜெசபேலுடைய ஆவி. கெட் மை பாயிண்ட் திஸ் மார்னிங். அப்போ இவன் சொல்றான், ஆகாபை இவ்வளோ தூரம் கெடுத்தது யார்? தலைப்பு இன்னைக்கு அப்படி வச்சிருக்கலாம், டுடேஸ் டைட்டில், ஆகாபை கெடுத்தது யாரு, ஆகாபுடைய சிந்தனையை மாற்றினது யாரு? ரெண்டு பேர். எசபேல் தானே சொன்னீங்க, ஒன்று எசபேல் ஒன்று அவன். யார் இன்னைக்கு நான் சொல்றேன், யாரு விழுந்து போனாலும், யாரு கர்த்தர் விட்டு அப்படி தூரம் போனாலும், ரெண்டு பேர் அதுக்கு எப்பொழுதுமே பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். ரெண்டு பேர் அதுக்கு பொறுப்பு. ஒன்று உண்மையாகவே பிசாசு எசபேல் கிரியை செய்து கொண்டுதான் இருப்பார்கள். ஏனென்றால் அவர்களுடைய இச்சை அவர்களை விடாது, அவர்களுடைய வாழ்க்கை அவர்களை விடாது. அது அவர்களை என்ன செய்யும், பிடித்துதான் இழுக்கும். ஆனா ஆகாப் தன்னைத்தானே என்ன பண்ணான், அதுக்கு பொறுப்பெடுக்காமல் போய்விட்டான். He didn't take the authority. அப்போ இப்படிப்பட்டவனுக்கு என்ன தேவைப்பட்டது, எலியா வரான். எலியா பார்த்து கொண்டே இருக்கிறான், பல காரியங்களை எலியா பார்த்து கொண்டே இருக்கிறான். அப்போ எலியாவோட ஆண்டவர், நீங்க 17ஆம் அதிகாரத்தில் தான் எலியாவே நீங்க சந்திப்பீங்க. ஆனா சந்தித்த உடனே அவன் யாரை தான் சந்திக்கிறான், ஆகாபை தான் சந்திக்கிறான்.
இன்னைக்கு கர்த்தர் நமக்கு சொல்ற ஒரு விஷயத்தை கவனமாக நீங்க கேளுங்க. பி கேர்ஃபுல் அபவுட் த அசோசியேஷன். நீங்க யாரோடு இணைந்திருக்கிறீங்க? நீங்க நல்ல ஆண்டவரை தேடணும்ட்டு நல்லா வருவீங்க. நல்ல ஆண்டவரே எனக்கு கதி என்று அவரை நீங்க பற்றுக்கொள்ள நீங்க மனதா இருப்பீங்க. உங்க மனதை நல்லா திருத்தி அப்படியே அழகா ஓடிக்கொண்டிருக்கும். அப்பதான் பிசாசு என்ன பண்ணுவான்? இந்த யெசபேல் கிரியை செய்கிற இடங்கள் அதுதான். ஆகாபுக்கு ஒரு பழக்கம், எது இருந்தாலும் என்ன சொல்லுவான்? போய் யெசபேல் கிட்ட சொல்லுவான், பர்மிஷன் வாங்குவான். யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்? ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்? தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதற்கு யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்? அது உன்னுடைய ஆத்மாவுக்கும் தேவனுக்கும் சொந்தமானது. அது உனக்கு தனிப்பட்ட முறையில் தேவன் உனக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறது. ஆமென். அப்போ இவள் என்ன செய்வா? எல்லாத்துக்கும் என்கிட்ட என்ன இருக்கணும்? எனக்கு பர்மிஷன் நீ கொடுக்கணும், எனக்கு நீ நான் பர்மிஷன் கொடுக்கணும். இப்படி அவளுடைய வாழ்க்கையில் என்ன வந்து விட்டது? தடுமாற்றம் வந்து விட்டது. ஒரே நாளில் நடப்பதில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக பிசாசு இழுக்குவான். அது பிசாசுடைய தந்திரம். இழுப்பான். எல்லாரும் இழுக்க மாட்டான். இழுத்ததுக்கு ஒரு ஸ்டெப் நீ முன்னாடி வைத்தா இன்னொரு 2 ஸ்டெப் அவன் இழுப்பான். இது பிசாசுடைய தந்திரம். அப்போ ஆகாபை, இப்படிப்பட்ட ஒரு ஆகாபை சந்திக்கும் போது எலியா என்ன சொல்றான்? ஆகாபின் நிமித்தமாக நான் சொல்றேன், ஆகாபின் நிமித்தமாக என்ன வந்தது? அந்த ஜனங்களுக்கே ஒரு குடும்பத்தில் தலைவன் தேவனுக்காக வாழும்போது அந்த குடும்பம் செழித்திருக்கிறது. அந்த குடும்பத்துக்கு தேவன், உண்மையாகவே சொல்றேன், டுடே ஐ பிலீவ், நீங்க தேவனுக்காக எழும்பும் பொழுது, மென் ஆஃப் த ஃபேமிலிஸ், நீங்க தேவனுக்காக எழும்போது, உன் பிள்ளைகளை நீ எழுப்பி தேவனுக்காக நீ வழி நடத்தும் பொழுது, நீ முழங்கால் படியிட்டு நீ ஜெபிக்கும் போது, அவர்களுக்கு முன்னாடி நீ வந்து ஜெபிக்கும் பொழுது, நிச்சயமாகவே சொல்றேன், அந்த பிள்ளைகள் அந்த எக்ஸாம்பிளை ஒரு பொழுதும் அவங்க வாழ்நாளில் மறக்க மாட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ண கர்த்தர் நமக்கு சந்தர்ப்பங்களை கொடுத்திருக்கிறார். பல நேரங்கள் எது கொடுக்குறா தெரியுமா? எக்ஸாம்பிள் செட் பண்ணுறதுக்கு. நம்ம நெய்பர்ஸ்க்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணுறோம். நம்ம வேலை ஸ்தலத்தில் நம்ம ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணுறோம். நம்ம குடும்பத்தில் பண்ணுறோமா இல்லையா? அது பேடோ குட்டோ, நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு எக்ஸாம்பிளை, நம்ம வாழ்க்கையை ஒரு நாளும் எக்ஸாம்பிள் செட் பண்ணி கொண்டே இருக்கிறது. அப்போது இவன் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறான்? ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணிட்டான். அந்த எக்ஸாம்பிள்னால என்ன ஆயிடுச்சு? முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பாதிப்பு வந்து விட்டது. டோன்ட் திங்க் என்னுடைய அசோசியேஷனால எனக்கு தான் நஷ்டம், இல்லை எனக்கு தான் லாபம், என்னுடைய லாபத்துக்காக நான் சில நட்புகளை வைத்து கொண்டேன் என்று சொன்னால், சில பேருக்கெல்லாம் பழகுனா, சில பேர் எத்தனையோ பேர் கூப்பிடுறாங்க தெரியுமா? ஐ எம் நாட் சேயிங் இட் டு பெரிய விஷயமா இல்லை. சில பேர்கிட்டலாம் நான் எவ்வளோ மணி நேரம் பேசுகிறேன். சில பேர் அப்படியே ஃபோன் பண்ணுவேன், பெருமைக்காக சொல்ல மாட்டேன், ப்ளீஸ் அப்படி நினைக்காதீங்க. பட் ஐ வாண்ட் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் அண்ட் த ப்ரையாரிட்டிஸ். அதனால சொல்கிறேன், எத்தனையோ முறை கூப்பிட்டு இருக்கிறார்கள், எத்தனையோ முறை ஃபோன் பண்ணணும் என்று. ஆனால் ஆண்டவர் எனக்கு சில நேரங்களில் அனுமதி, அவங்கக்கிட்ட பேசினா என்ன கொடுப்பாங்க? இங்கே பேசுறது அங்கே பேசினா எனக்கு எத்தனையோ காரியங்கள் நடக்கும், உண்மையாகவே நடக்கும். இப்போ கூப்பிட்டு அப்படியே சிங்கப்பூருக்கு போய் பிரசங்கம் பண்ணிட்டு வந்துடலாம். பிரயோஜனம் என்ன? எப்படியெல்லாம் போகலாம். அவங்க கிட்ட சும்மா அசோசியேஷன் எத்தனை பேர் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க, ஐயோ உங்களுக்கு கிடைச்ச மாதிரி எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தா. யாரோடும் பயன்படுத்தி கொள்ள பழகுவதில்லை. நான் சொல்லுகிறேன், நீங்க நின்று இயேசுவின் நாமத்தினால யாரையும் பயன்படுத்தி கொள்ள, யாரையும் லாபம் பெற்றுக்கொள்ள பழகுவதில்லை. கர்த்தருடைய அன்பை மாத்திரம் வைத்து பழக தேவன் கிருபை நமக்கு பாராட்டுவாராக. பயன் தருகிறவரும் ரிவார்ட் தருகிறவரும் தேவன் ஒருத்தரே. மனுஷர்களால வருகிற அசோசியேஷனால வருகிற சில காரியங்கள் பரிதாபமான விஷயங்கள். அது பரிதாபமான விஷயம். Some people think, ஐயோ இவங்களோட நம்ம நல்லா வச்சுக்கிட்டா, இவங்களோட நம்ம நல்லா பழகிட்டா, இவங்க மாத்திரம் நம்மளை ஒரு வாட்டி கூப்பிட்டா, I'm telling you, இன்னும் என் மொபைலில் அவங்க நம்பர் அனுப்பி ஃபார் மினிஸ்ட்ரி பர்பஸ் ப்ளீஸ் கூப்பிட்டாங்க. ஆனால் நான் ஜெபிச்சேன் தனிப்பட்ட முறையில். உண்மையில சொல்கிறேன், சில நேரங்களில் பாஸ்டர் அப்படி ஒத்துக்கவே மாட்டார். எதுவுமே அப்படி பரவாயில்ல போகலாம் கிடையாது. ஜெபித்த ஆண்டவரே, இது நீர் எனக்கு கொடுக்குற ஊழியம் தாங்க, போகலாம் நல்லது தானே. அவங்களே டிக்கெட் போடுறாங்க,
என்ன பண்ணுறாங்க, அவங்களே என்ன பண்ணுறாங்க, இடத்த புக் பண்ணுறாங்க, அவங்களே எல்லாம் செய்கிறாங்க. நம்ம எதுவுமே செய்ய வேண்டியது இல்லை. சில பேர் கேட்டால் சொல்லுவாங்க, சத்தியம் சொல்கிறது தானே பட்சமாக போனேன் என்ன. அசோசியேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. அவங்க தேவனோடு அசோசியேட்டட் இல்லாமல் என்னை அழைப்பதினாலே ஒரு பிரயோஜனமே இல்லை. அங்கே போய் நான் ஊழியம் செய்தாலும் அந்த காரியங்கள் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. அப்போது சில காரியங்கள் அசோசியேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது எவ்வளோ பெரிய வேலையாக இருக்கட்டும், அது எவ்வளோ பெரிய எனக்கு லாபம் தருகிற விஷயங்களாக இருக்கட்டும், ஐ ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். லாபம் வருதுன்ட்டு மாற்றிக்கொள்கிறதுக்கு நம்ம அப்படிப்பட்டவர்கள் இல்லை. எனக்கு தெரியும், நம்ம சபையை சேர்ந்த சிலர் அவ்வளோ தேவனுக்கு உண்மையை உள்ளவர்கள். தேவன் எங்களுக்கு நிச்சயமாகவே சபையில் தந்திருக்கிறார். லாபத்துக்காக ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக போகாத தேவனுடைய சத்தியத்துக்கு மாத்திரம் இங்கே அமர்ந்திருக்கிறவர்களுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். சத்தியத்துக்காக விலை போனவங்க சொல்லுங்களேன், சத்தியத்துக்காக நான் விலை போயிருக்கிறேன். யார் என்னை என்ன பண்ண முடியாது, மயக்க முடியாது, மயக்கக்கூடாது. ஆமென். யார் என்ன பண்ணிடக்கூடாது. அப்போ இந்த ஆகாபுக்கு என்னன்னா, ஐயோ என்ன பண்றது, என்ன பண்ணக்கூடாது, இந்த மனைவியை நான் என்ன பண்ணக்கூடாது, இவங்கள இந்த எசபேலை நான் என்ன பண்ணிடக்கூடாது, பகைத்து கொள்ளக்கூடாது. சில பேருக்கு யாருமே பகைச்சு கொள்ளாம போயிடணும். சில பேருக்கு எப்படி, they don't want to get into anybody's bad books. அப்படியே எல்லார்கிட்டையும் என்ன ஆகணும், அது ஆகாபுடைய ஆவி. அது யாருடைய ஆவி, ஆகாபுடைய ஆவி. ஆகாபுடைய ஆவி எப்படி தெரியுமா, அதுக்குன்னு எல்லார்கிட்டையும் சண்டை போட்டுட்டு இருக்கணும்னு சொல்லலை. ஆனால் சத்தியம் என்று வரும் பொழுது எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன், ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறேன். நிறைய பேருக்கு எங்கள் வீட்டில் கூட தெரியாது, ஃபோன் போட்டு சொல்லியிருக்கிறேன், கண்டிப்பாக வரமாட்டேன், நீங்கள் உண்மையாகவே சொல்கிறேன், நீங்கள் மனம் திரும்பணும் என்று சொல்லியிருக்கிறேன். ஆனால் அதுதான் நான் சொல்லுவேன், சத்தியத்துக்காக நீ நிற்கும் போது கர்த்தர் என்னோட நிற்பார். ஆனால் கர்த்தர் இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை நிலைத்திருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் செய்த காரியத்தை சொல்லும் போது அவர்களால் என்ன பண்ண முடியவில்லை. அதுக்கு நம்ம பப்ளிக்காக சொல்ல தேவையில்லை. ஆனால் சிலருக்கு சில காரியங்களை சொல்லிதான் ஆக வேண்டும். சொல்லும் போது அவர்களுக்கு என்ன பண்ணவில்லை, ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லி நிறைய பேர், நான் சொல்கிறேன் கேர்ஃபுல், தேவனோடு இருப்பதினால்தான் உன்னுடைய மதிப்பு என்னுடைய மதிப்பு கூடி இருக்கிறது. எலியாவுடைய மதிப்பு எதனால கூடிச்சு, எதனால கூடிச்சு, தேவனோடு இருந்ததினால அவனுடைய மதிப்பு கூட. யாரோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஆளோட நான் போட்டோ எடுத்துக்கிறதுனால வராது. அங்க போய் இங்க போய் நான் பேசிவிட்டதுனால என் மதிப்பு கூடுமானால் அப்படிப்பட்ட மதிப்பு ஒரு நாள் மிதிக்கப்படும். ஆனால் கர்த்தர் உயர்த்தினால் அது உயர்வு எப்பொழுதுமே உயர்ந்து கொண்டே இருக்கும். அது எலியாவுடைய அபிஷேகம். எலியா பார்த்தா ஆகாபோடு நான் தோஸ்தா இருப்பதை பார்க்கலாம். மோசே பார்த்தா நான் யாரு, எகிப்தியர்களுக்கு தோஸ்தா. யார் உங்க தோஸ்து, என்ன நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப தோஸ்தாமே அப்படின்னா என்ன அர்த்தம், ரொம்ப ரொம்ப க்ளோஸாமே, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாமே. யார் அவங்க, கர்த்தரை நிச்சயமாகவே மதிக்கிறவங்கள வாயில இல்லை, வாழ்க்கையில். அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாரு. டெஸ்ட் பண்ணாமல் அவங்க வார்த்தையை நீ எடுக்காத, டெஸ்ட் பண்ணாமல் அவங்க வார்த்தையில் விழுந்துடாத, டெஸ்ட் பண்ணாமல் போயிடாத, டெஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணிடாத, அப்படியே விழுந்துடாத. இது கர்த்தர் ஊழியத்தில் சொல்லி கொடுத்த விஷயங்கள். இதை எதை வேணாலும் விட்டுடுவேன், இதை கண்மணியை போல பிடித்து வைத்திருக்கிறேன். அப்போ இந்த ஒபோதியா என்ன பண்றான், நிறைய தீர்க்கதரிசிகளை ஒழித்து வைத்திருக்கிறான். ஆனா ஆகாப் யாரை தேடி கொண்டிருக்கிறான், அவனுக்கு என்ன தெரியுமா, ஆகாபுக்கு எலியாவை ஒழிச்சிட்டா அவனுக்கு என்ன இல்லை ப்ராப்ளமே, எலியாவை ஒழிச்சிட்டா எனக்கு என்ன இல்லை ப்ராப்ளமே இல்லை. சில நேரங்களில் திருந்துறதுக்காக ஆண்டவர் சில காரியங்களை சொல்லுவார். ஆனால் நம்ம என்ன நினைப்போம், அந்த திருந்துறவங்களையே என்ன பண்ணிடுவோம், கட் பண்ணிடுவோம். செய்யாதீங்க, நான் சொல்கிறேன், செய்யாதீங்க சொல்கிறேன். சில நேரங்களில் ஆண்டவர் நம்மளுக்கு திருந்துறதுக்காக சில வார்த்தைகளை கொடுப்பாரு, நாம் திருந்துறதுக்காக சில எச்சரிக்கைகளை நமக்கு வைத்திருப்பாரு. ஆகாபு பயங்கரமானவன், பட்னி பஞ்சம் வந்த உடனே இந்த ஜனங்கள் எல்லாரும் யார் பண்ணி அவன் மேல திரும்பின உடனே அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, இதுக்கெல்லாம் காரணம் யாரு, எலியான்னு நினைச்சிட்டான். இதுக்கெல்லாம் காரணம் யாரு, ஆகாப். அதான் நான் சொன்னேன், ரெண்டு பேர் காரணம். ஒன்று யாரு, எசபேல், இன்னொன்று அவன் ஒரே ஒரு நிமிஷம் ஆண்டோட சமூகத்தில் விழுந்து, ஆண்டவரே என்னை மன்னிங்க, நான் செய்த காரியங்கள் தவறு என்று கேட்டிருப்பான் என்று சொன்னால் ஆண்டவர் எலியாவை தானா அனுப்பி என்ன பண்ணியிருப்பாரு,
அந்த காரியத்தை மாற்றி போட்டுருப்பார். இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் நமக்கு சந்தர்ப்பம் கொடுக்கிறாரு. டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, டேக் திஸ் டைம். ஆண்டவரத்துல சொல்லுங்க, ஆண்டவரே இந்த சந்தர்ப்பத்தில் நான் இப்பொழுதே ஆண்டவரே அப்பா என்னிடத்தில் இருக்கிற குறைகளை நீர் எனக்கு காட்டும் பொழுது நான் ஒப்புக்கொள்கிறேன், அதை விட்டு விடுகிறேன் என்று சொல்லுகிறேன். ஒருவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். ஆமென். ஒபோதியா என்ன சொல்றான்? அப்போ சொல்றான், எலியா சொல்றான், டைம் ஆயிடுச்சு, நான் யாரை சந்திக்கணும்? போய் சொல்லு. இத்தனை நாள் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? ஓடி ஒழிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்போ என்ன போய் சொல்லு, என்னை பார்த்தேன்னு ஒரு என்கவுண்டர் வரும்பொழுது என்ன சொல்றான்? பார்த்தேன்னு. இதே எலியா தான் யாருக்கு பயந்து ஓடினான்? எசபேலுக்கு பயந்து ஓடினவன் இன்றைக்கு என்ன பண்றான்? அதே ஆகாபை சந்திக்க அவன் என்ன பண்றான்? துணிவாய் நிற்கிறான். இதை கேட்டு ஒபோதியா என்ன சொல்றான் பாருங்க. அப்பா உன்னை தேடாத இடமே இல்லப்பா, உன்னை தேடாத இடமே இல்லை. எங்க வேணா உன்னை தேடி என்ன பண்ணிடுவான்? தேடி நீ எப்பனா கிடைப்பான்னு இருக்கிறான். ஆனா நீ யார்கிட்ட கிடைச்சிட்ட? எனக்கு கிடைச்சிட்ட. இப்ப நான் போய் சொன்னா என்ன பண்ணுவானா? அப்போ அவன் சொல்றான் பாருங்க, ஒபோதியாக்கு இருக்கிற பயம். அவன் சொல்றான், நான் போய் சொல்லிடுவேன், நான் போய் என்ன பண்ணிடுவேன்? இந்த காரியத்தை சொல்லிடுவேன். சில நேரத்தில் சில காரியங்களை சொல்லணும்னு இருக்கும், சொல்லிடணும் அப்படின்னு இருக்கும். ஐயோ இது ரொம்ப நாள் அப்படியே வச்சிருக்கூடாது, இது எப்படியானா என்ன பண்ணணும்? உடைச்சிடணும், இது அவங்களுக்கு தெரிஞ்சிடணும். தெரியலன்னா இது வேற விஷயமாய் போயிடும், இது பெரிய பிரச்சனையாய் மாறிடும், இது வேற அவங்க ஆத்மாவையும் பாதிச்சு சபையும் பாதிச்சு விடுன்ற ஒரு பயம் இருக்கும், சொல்லணும்ட்டு இருக்கும். ஆனா சொல்லாமல் தடுப்பது என்னவா? அவன் சொல்றான், நீ இங்க தான் இருப்பேன்ட்டு எனக்கு என்ன இல்லை, கேரண்டி இல்லை. நீ சொல்லிட்ட, ஆனா என்ன ஆயிடும்? ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு? உன்னை வேற இடத்துக்கு கொண்டு போயிடுவாரு. அப்போ என்ன ஆயிடும்? நான் சொல்லிட்டு நான் என்ன ஆயிடுவேன்? மாட்டிக்குவேன். அப்போ எலியாவை குறித்து ஒபோதியாவுக்கு என்ன தெரியல? ஆண்டவரை குறித்தும் ஒபோதியாவுக்கு சரியா நேரங்களை காலங்களை தெரியவில்லை. இன்னைக்கு ஆண்டவர் சில பேருக்கு சொல்றார், காலங்களையும் நேரங்களையும் புரிந்துக்கோ. காலங்களையும் நேரங்களையும், அதுக்குதான் அடிக்கடி நமக்கு வருகிற வார்த்தை, சில காரியங்களை செய்ய நினைத்த போது செய்ய வேண்டும். அது லேட்டா நீ செஞ்சு வேஸ்ட், லேட்டா நீ சொல்லி வேஸ்ட். ஏன் முன்னாடி சொல்லல என்று சில பேர் கேட்கும்போது அப்போ நமக்கு என்ன வரும்? வெக்கம் உண்டாகாதபடிக்கு சில காரியங்களை சரியாக சொல்லிவிட வேண்டும். I do not know, I am led in the spirit, I am telling somebody here, சில காரியங்களை சொல்ல வேண்டியதை சொல்லிவிடு. பழி உன் மேல வராது. கர்த்தர் உன் பழியை மாற்றி போட்டு விடுவார். ஏனென்றால் இது கர்த்தருடைய காலம், கர்த்தருடைய நேரம். சில காரணங்களுக்கு அது மறைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் சில நேரங்களில் அது வெளிப்பட வேண்டும். அது கர்த்தர் உன்னை வைத்திருந்தால் உன் மூலமாக அது வெளிப்படட்டும். ஆமென். உன் மூலமாக அது வெளிப்படட்டும். வாசிங்க, நான் முடிச்சிடுறேன், இன்னும் 2 minutes. எவ்வளவு பெரிய தைரியம் உள்ளவன் இந்த ஒபோதியா, எவ்வளவு பெரிய தைரியம் அவனுக்கு இருந்தது. ஆகாபுக்கு தெரியாம 50 பேரை ஒழித்து வைக்க வேண்டும் என்றால் அதுக்கு அசாதாரணமான தைரியம் இருக்கணும். அப்படி அசாதாரணமான தைரியம் இருக்கிறவங்க கூட சில காரியங்களை சொல்ல தயங்குகிறார்கள். சில காரியங்களை செய்ய கர்த்தருக்காக நீ பெரிய காரியங்களை செய்யலாம், ஆனா இந்த காரியம் அதை விட இம்பார்ட்டன்ட், இதை சரி செய்வது மிகவும் இம்பார்ட்டன்ட். அது எது என்று நாம போய் பேசிக்கொள்ள வேண்டும்.
வீட்டுக்கு போன உடனே, இன்னைக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு, வீட்டுக்கு போன உடனே எதை சாப்பிடலாம், எதை வாங்கலாம், என்ன போடலாம், இந்த ஹோட்டலில் என்ன இருக்குது, அந்த ஹோட்டலில் என்ன கிடைக்கும், அப்போ அங்கே போகலாமா இங்கே போகலாமான்ற இருக்காம ஒரே ஒரு செகண்ட் வீட்டுக்கு போன உடனே இன்றைக்கு கேட்ட சத்தியத்தை, ஆண்டவரே நான் இந்த வாரம் என்ன செய்யணும், நான் இந்த வாரம் யாரை சந்திக்கணும், நான் இந்த வாரம் எந்த பேசணும், நான் இந்த வாரம் என்ன செய்யணும் ஆண்டவரே, யாரை கட் பண்ணோம், யாரோட சாயம் என் மேல ஒட்டி கொண்டிருக்கிறது, அது எப்படி கழுவணும், யாருடைய காரியங்கள் என் மேல விழுந்திருக்கிறது, அதை எப்படி நான் என்ன பண்ணணும், அதை எப்படி தூக்கி எறியணும், அதை எப்படி நான் சரி செய்து கொள்ள வேண்டும் என்று ஒரு நிமிஷம் நீங்க கேட்டு பாருங்க. கேட்ட சத்தியத்திற்கு அது பலன் உண்டாயிருக்கும். கேட்ட சத்தியத்திற்கு அது என்ன இருக்கும், வலுவுள்ளதாய் மாறும், அது உனக்கு சொந்தமாய் மாறும், அது உன்னுடைய வாழ்க்கைக்கு பலனாய் மாறும், உன் வாழ்க்கையில அது ஒரு பெரிய அபிஷேகமாய் மாறும், உன் அழைப்பை அது கூர்மையாக்கும். கேட்ட சத்தியத்தை இங்கே விட்டு விடாதபடிக்கு அங்கே விட்டு விடுகிற சத்தியத்தை தேவன் இங்கே பேசவில்லை, பிடித்துக் கொள்கிற சத்தியங்களை தேவன் இங்கே பேசுகிறார். அதனால போன உடனே நீயும் நானும் செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, இன்றைக்கு அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. டூ இட் அஸ் அ ட்ரையல். ஒரே ஒரு நிமிஷம், ஆண்டவரே நான் எதை வெட்டணும் ஆண்டவரே, எதை நான் வெட்டணும் ஆண்டவரே, எந்த சாயத்தை நான் கழுவணும் ஆண்டவரே. நான் சொல்கிறேன், எந்த சாயமாக இருந்தாலும் ஆண்டோட ரத்தத்தில் கழுவப்பட முடியும், எந்த சாயமாக இருந்தாலும் இன்றைக்கு கழுவப்பட முடியும் இயேசுவின் நாமத்தினால. அது எவ்வளோ பெரிய அசுத்தமான சாயமாக இருந்தாலும் இன்னைக்கு இயேசுவின் ரத்தத்தினால அது கழுவப்பட முடியும். அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இன்றைக்கு அது மாற முடியும். அது கர்த்தரால் வருகிற காரியம், கர்த்தர் அதை செய்து முடிப்பார். அதனால தான் உன்னை இங்கே அழைத்து வந்திருக்கிறார். அதனால தான் இந்த வார்த்தை உனக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது. Take courage. இன்னைக்கு ஒரே ஒரு வேலை செய், இந்த சத்தியம் எனக்கு வேண்டும் என்று சொல்லிவிடு, இந்த சத்தியத்துக்காக நான் நிற்பேன்னு சொல்லு. அதுக்காக தான் உன்னை அழைத்திருக்கிறார், அதுக்காக தான் நான் தேவ பிள்ளை, கிறிஸ்தவன், கிறிஸ்தவன் என்று பேர் வைத்துக் கொண்டிருக்கிறோம். பேர்ல இல்லை, பிறப்புல இல்லை. கிறிஸ்டியனா nobody is born a Christian. Nobody is born. யாரும் கிறிஸ்தவர்களா பிறக்கலைங்க. அப்போ இன்னைக்கெல்லாம் போய் சொல்றாங்க நான் கிறிஸ்டியன் ஆயிட்டேன்னா, சரி எங்கள் தாத்தா காலத்துலேருந்து கிறிஸ்டியனா, அவங்க தாத்தா என்னவா இருந்தாரா, என்னவா இருந்தாரா, இந்தியாவில் இருந்தா அந்த மதம் தான் சொல்கிறான். அவங்க தாத்தா, நான் சொல்லுவேன் ஆதாம் தாத்தா போனா அங்கே வருவியா, அங்கே வரைக்கும் நீ லிஸ்ட்டு கொடுக்குறியா, நான் கொடுக்குறேன், நான் வேதத்திலேருந்து கொடுக்குறேன். மனுஷன் எப்படி உருவானா, எப்படி ஆச்சுன்னு நான் வேதத்திலிருந்து உனக்கு சாட்சி கொடுக்கிறேன். எல்லாரும் அங்கேருந்து வந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய ஜீனியாலஜி ரொம்ப பெருசுங்க. எல்லா ஜீனியாலஜிலும் எல்லாமே கரெக்டாக வந்திருக்குது. எங்கேயும் என்ன ஆகலை, எங்கேயும் மிஸ் ஆகலை. அங்கேருந்து கொடுக்க முடியுமா? நான் சொல்றது என்னோடது அங்கேருந்து நீங்கள் எடுக்க முடிஞ்சா கொஞ்சம் என்ன பண்ணுங்க, எடுத்துக்கோங்க. நான் இங்கேருந்து பாதியில் ஆதியில் nobody is born a Christian. யாருமே கிறிஸ்தவர்களா பிறக்கலை. அப்படியெல்லாம் சொல்ல, நான் பிறந்ததுலேருந்து கிறிஸ்டியன், இவங்க என்ன கிறிஸ்டியனா யாரும் பிறக்கிறதில்ல. பிறந்த பிறகு தேவனுக்காக வாழ்ந்து சொந்தமாய் தேவனை ஏற்றுக்கொண்டு அவருக்காக முடிவுகளை எடுத்து அவருக்காக தியாகங்கள் செய்து அவருக்காக நிற்கும் போது தான் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கிறவனே யாரும் சொல்லாதீங்க இவர் ஓகே அல்லு பித்து விட்டுருவோ, அவர் ஓகே அல்லு எது விட்டுருவோ. இதெல்லாம் என்ன, இது மனுஷன் சொல்லுகிற கதைகள். அன்னைக்கே குறித்தார், இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமேன், ஆமேன். கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு வந்தால் கொஞ்சம் பெட்டர். நான் பெட்டர் என்று நினைப்பதில்லை. எங்கே பிறந்தா என்னங்க, கர்த்தரை தேடுகிற கிருபை எனக்கு கிடைத்திருக்குது. இன்னைக்கு ஆராதிக்க எனக்கு கிருபை கிடைத்திருக்குது. இன்னைக்கு வசனத்தை கேட்க எனக்கு கிருபை தந்திருக்கிறது. இன்னைக்கு வசனத்தை போதிக்க எனக்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார் என்றால் அதுதான் எனக்கு பெருமை. ஆனால் இன்னைக்கு ஆண்டவரை ஆராதிச்சியா, ஆண்டோடைய சத்தத்தை கேட்டியா, இன்னைக்கு உனக்கு தேவனுடைய வார்த்தை வந்ததா, நீயும் நான் தான் பாக்கியவான்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.